ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையிலே இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலே 493வது குரலாக அமைய இருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், ஆற்றாறு மாற்றி அடுப்ப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின். ஆற்றாறு மாற்றி அடுப்ப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கு அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றன. நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், தக்க இடத்தை அறிந்து தம்மை காத்து கொண்டு பகைவரிடத்துக்கு சென்று தம் செயலை செய்தால் வலிமை இல்லாதவரும் வலிமை உடையவராக வெல்வர் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய எதிராளியை எங்களுடைய இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை, எங்களுக்கு பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்த பிற்பாடு நாங்கள் எங்களுடைய எதிராளி எங்களுடைய இலக்கை தாக்குவோமாக இருந்தால், இலக்கை நோக்கி செல்வோமாக இருந்தால் வலிமை இல்லாத நாங்களும் கூட வலிமை பெற்று வெற்றி அடைவோம் என்பதாக, அதிலே வெல்லுவோம் என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஆற்றாறு மாற்றி அடுப்ப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் என்ற குரலுக்காக கலைஞர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்து கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமை இல்லாதவர்க்கும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிடைக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. முதலாவது உரையின் சாரலைத்தான் அமைந்திருக்கின்றது. நாங்கள் இங்கே இலக்கை அடைய வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய எதிராளியை நாங்கள் வீழ்த்த வேண்டுமாக இருந்தால், எங்களுடைய பகைவரை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால், எங்களுக்கு வலிமை இல்லாவிட்டாலும் கூட எங்களுக்கு பொருத்தமான இடத்தை தெரிவு செய்து அதற்கான பாதுகாப்புகளை நாங்கள் உறுதி செய்யும் பிற்பாடு நாங்கள் அதை அந்த எதிராளியோ அல்லது எங்களுடைய இலக்கை நாங்கள் அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்வோமாக இருந்தால் வலிமை இல்லாத நாங்களும் கூட வலிமை பெற்று நிச்சயமாக அந்த முயற்சியில் நாங்கள் வெற்றி அடைவோம் என்பதாகத்தான் அவருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்து கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமை இல்லாதவரும் கூட வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் ஆற்றாறு மாற்றி அடுப்ப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் என்ற குரலுக்காக சாலமன் பாப்பை அவர்களும் ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், பலமில்லாதவர் என்றாலும் கூட ஏற்ற இடத்தை அறிந்து தம்மையும் காத்து பகைவரோடு மோதுபவர் பலமுள்ளவராய் பகையை அழிக்க முடியும் என்பதாவது அழிவர் என்பதாக அமைந்திருக்கின்றது. நாங்கள் பலமில்லாதவர்களாக இருந்தாலும் கூட ஆனால் எங்களுக்குரிய அந்த மோதுவதற்குரிய சரியான இடத்தை எங்களுடைய இலக்கை அடைவதற்காக சரியான பாதுகாப்பு நேரம் காலம் சரியான பாதுகாப்பான இடங்களை நாங்கள் சரியாக வகுத்து கொண்டோமாக இருந்தால் பலமில்லாத நாங்களும் கூட பகைவரை வீழ்த்துவதற்கு அல்லது எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், பலமுடையவர்களாக நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே ஆற்றாறு மாற்றி அடுப்ப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் என்ற பொருளுக்கான 3 உரைகளும் அழகான உரைகளாக அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பலமில்லாதவர்களாக செயலில்லாதவர்களாக இருந்தாலும் கூட எங்களுடைய எதிராளியையோ எங்களுடைய இலக்கையோ எங்களுடைய தூர நோக்கையோ நாங்கள் எங்களுடைய வெற்றி அடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுக்கான பாதுகாப்பு வளையங்களை சரியான இடங்களை நாங்கள் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். தெரிவு செய்த பிற்பாடு உரிய காலத்திலே நாங்கள் எதிராளியோ எங்களுடைய இலக்கையோ அடைவதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அந்த பலமில்லாதவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் அந்த இலக்கிலே நாங்கள் அந்த முயற்சியிலே வெற்றி பெறுவோம் என்பதாகத்தான் இன்றைய 3 உரைகளும் இந்த குரலுக்காக அமைந்திருக்கின்றது. நல்ல உரைகளாகவும் நல்ல குரலாகவும் அமைந்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் சரியான நேரத்தை கணித்து பாதுகாப்பை உறுதி செய்து எங்களுடைய இலக்கை நாங்கள் சென்றடைவோமாக இருந்தால் நிச்சயம் எங்களுக்கு வெற்றி கிட்டும். அதைத்தான் இன்றைய குரலாக சொல்லியிருக்கின்றது, நல்ல குரலாக அமைந்திருக்கின்றது. ஆற்றாறு மாற்றி அடுப்ப இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த பொருளை சந்திக்கலாம்.